ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் போன வீடியோலேயே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நான் வீட்லேயே பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் தான் ஆர்டர் போட்டுருந்தோம். அது எல்லாமே வந்துருச்சு நமக்கு. இப்போ பாப்பா ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, இது எல்லாமே தனித்தனியாக சேர் தனியாக வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போது. ஃபிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா, நான் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. என்ன இப்படி இருக்குது, எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூடியூப் போட்டு பார்த்துட்டு அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சேர் இதே மாதிரி சேரானா அது வேறு சேர். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் அதில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே தான். பட் எனக்கு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. என்னென்னா, சின்ன நெட் போல்டு இருக்குங்களா, அதை பெரிய போல்டு போட்டுருவேன். அதுக்கப்புறம் பெருசு எடுத்து சின்னதுக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் திரும்ப கழட்டி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே. பட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இந்த டைட் பண்ணுறது ரொம்பவே கை வலிச்சுதுங்க. பட் இருந்தாலும் எனக்கு அதை பிடிச்சி நான் பண்ணதால் எனக்கு ஹாப்பியாக பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பராக சேர் நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பார்லர் செட் பண்ணுறோம், கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் என் வீட்லேயே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும்னு பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த ரேக் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்லருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இதை வாங்கிட்டு இப்போ அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் நம்ம செய்யணும்னு நினைப்போம். வெளியில் நம்ம வாடகை எடுத்து அதுக்கு நம்ம கஸ்டமர் எப்போ வருவாங்க அப்படிலாம் குழப்பமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மி அமௌண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் க்ரோத் பண்ணும்போது நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் இப்படி யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டிங் தேவை. நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டிங்கு, அதுக்கப்புறம் சிசர், அப்புறம் ஃபேஷியலுக்கு தேவையானது அப்புறம் ஹேர் கேப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்பாஞ்ச், அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா டவல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் நோஸ்க்கு அதுவுமே வாங்கியாச்சு. நான் 1க்கு 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா 1 மிஸ் ஆனாலும் இன்னொன்று. அதுக்கப்புறம் காட்டன் நான் ஒரு ரோலே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது டோனருமே நான் கொஞ்சம் பெஸ்ட்டான டோனராக வாங்கணுன்றதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஷியலுக்கு தேவையான இதெல்லாம் ஃப்ரூட் ஃபேஷியல், நார்மல் ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிற ஃபேஷியல்ஸ் இது. அதுக்கப்புறம் டீடான், ப்ளீச்சு, இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேஷியல் கிட்ஸ். நான் அரோமா அது கொஞ்சம் ஏன்னா நல்லாயிருக்கு, நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதுவுமே வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டு ஃபேஷியல் அது இதுன்ட்டு. இது ஸ்டீமர் இன்னும் ட்ரை பண்ணல. நான் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்சிங் தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன். வேக்சிங் டின் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்சிங் சீட்டு, அதுக்கப்புறம் வேக்சிங் எடுக்கிறதுக்கான ஒரு அந்த திங்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக்சிங் ஹீட்டர், இதில் ஊற்றி தான் நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் வேக்சிங். அதனால் அதுக்கான இதுவுமே வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டு அந்த பவுலை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேருக்கு பார்த்திங்கன்னா டை, நான் பிளாக் எண்ணெய் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் ஹெர்பல் ட்ரை பண்ணுவாங்க. இது ரொம்ப அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பிராண்டு வருது. பட் ஹெர்பல்ன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதுக்கப்புறம் கோட் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நமக்குமே கோட் வாங்கியிருக்கேன். ஹேர் செக்ஷன் கிளிப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, இது ஹேர் கட்டுக்கு தேவையான சிசர், அதுக்கப்புறம் சீப்பு, இந்த மாதிரி திங்ஸும் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹேர் கட்டுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா, ஹேர் கட் பண்ணும்போது அதுக்கான திங்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாரீ நம்ம ஃப்ளீட் எடுக்கும்போது ஃப்ளீட் எடுத்து அயன் பண்ணும்போது இது தேவைப்படும். அதனால் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது மாய்ஸ்சரைசர் நம்ம கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பெருசு யூஸ் பண்ண முடியாது ஓப்பனில். அதனால் இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் இது கொஞ்சம் காஸ்ட்லி, நல்லாயிருக்கும். அதனால் இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பவுல், டைக்கான பவுலு,
அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான குட்டி குட்டி பவுலு இது எல்லாமே வாங்கியாச்சு. இப்படி தான் வந்து எல்லா திங்ஸுமே நான் ஒன்று ஒன்றா பார்த்து எல்லாம் வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி இது வாங்கினதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேக்கில் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுச்சு இதெல்லாம் நான் வச்சதுக்கு அப்புறமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து யாருக்காவது இந்த மாதிரி ஐடியாஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதை பார்த்தோன்னே ஐடியா கண்டிப்பாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.